சின்ன வயசுல சொல்லுவாங்க, இப்போ நீ எல்கேஜி படிக்கிற, இப்போ நீ நல்லா படிச்சிருக்கீங்கன்னா பின்னால ஜாலியா இருக்கலாம். அப்ப நம்ம வாழும்போது ஜாலியாவே இருக்க முடியாது நம்ம கணக்குப்படி. இப்ப படிக்கிறப்ப நீ நல்லா படிச்சிருக்கீங்கன்னா பின்னால ஜாலியா இருக்கலாம்னு ஒண்ணுமே தெரியாது எல்கேஜி பிள்ளை ஏமாத்துறது. அப்ப என்ன சொன்னா அந்த பிள்ளைக்கு புரியுங்கிறது தெரியாம கூட நீங்க அப்படி சொல்லியிருக்கலாம். அதுக்கடுத்த பிள்ளை கொஞ்சம் விவரம் வந்து 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்லாம் வர்றப்ப சொல்லுவாங்க, நீ முன்னால சின்ன பிள்ளையா இருந்த அப்ப கூட ஓகே, இப்ப நீ பெரிய பிள்ளை ஆயிட்ட, இப்ப நீ நல்லா படிச்சா தான் உனக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கு, இல்லாட்டி ஃபியூச்சர் நாசமா போன்றுவாங்க அப்பயே. அதுக்கடுத்து ஒரு 6ஆம் கிளாஸ் தான் வந்துருச்சுன்னா அடுத்த லெவல் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறப்ப 5ஆம் கிளாஸ்ல சொல்லுவாங்க, நீ சின்ன பிள்ளை கிடையாது, இப்ப ரொம்ப பெரிய பிள்ளை, முன்ன விட நீ நல்லா படிச்சா தான் அதுக்கப்புறம் நீ ஜாலியா இருக்கலாம். எது இப்ப நல்லா படிச்சா பின்னால ஜாலியா இருக்கலாம், இப்ப நல்லா படிச்சா பின்னால ஜாலியா இருக்கலாம். அது என்ன ஜாலியா இருக்கிறது? ஜாலியா இருக்கிறது எப்போதுமே இருக்கலாம். அப்ப சின்ன வயசுல நமக்கு புரியலைங்கிறதுக்காண்டி நம்மளாம் அடல்ட் இல்லைங்கிறதுக்காண்டி நமக்கு சொல்லி சொல்லி இப்படி ஃபீட் பண்ணி இருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க. அப்ப எங்க மனதில் என்னவாகுது அப்படின்னு கேட்டா, நான் இப்ப என் கடமையை முடிச்சுட்டேன்னா பின்னால ஜாலியா இருக்கலாம், நான் என்னுடைய கடமையை முடிச்சுட்டேன்னா நான் பின்னால ஜாலியா இருக்கலாம். கடமையை செய்வதே ஜாலிதான் நீங்க சொல்லல, அதான் பிரச்சனை. இங்க கடமையை செய்வதே மகிழ்ச்சியான விஷயம் நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்லியே கொடுக்கல.